ஜெர்மனி கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான ஏவுகணை உக்ரைனோட படைகள்ல கூடிய சீக்கிரத்தில் சேர்க்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. நம்ம இப்போ எதை பற்றி பேச போறோம்னா, இந்த டாரஸ்ன்னு சொல்லக்கூடிய இல்லை கேஇபிடி சீரியஸில் இருக்கக்கூடிய ஜெர்மனியோட ஒரு முக்கியமான ஏர் லான்ச்டு க்ரூஸ் மிசைல் ஸ்டார்ம் ஷேடோவை பற்றி பார்த்துருக்கோம், ஸ்கால்பை பற்றி பார்த்துருக்கோம், ஏடிஎஸ்எம்எஸை பற்றி பார்த்துருக்கோம். இந்த மாதிரி வெளிநாடுகள் மூலயமா மேற்குலக நாடுகளால் உக்ரைனுக்கு இது வரைக்கும் கொடுக்கப்பட்டதில் டாப் நாச் வெப்பன் சிஸ்டமை பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஆனால் இது வரைக்கும் இந்த டாரஸை பற்றி நம்ம அதிகமாக பேசினது கிடையாது. ஆனால் S-400க்கு எதிராக 100% சக்ஸஸ் ரேஷியோவில் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்னால ஒர்க் ஆகிறதுக்கான அந்த பாசிபிலிட்டிஸ் இல்லை அதுக்கான சான்சஸ்ன்றது ரொம்பவே அதிகம். அந்த அளவுக்கு ஸ்டெல்த் ப்ரொஃபைல், அதே மாதிரி பல்வேறு விதமான நேவிகேஷன் சிஸ்டமை கொண்டது இது. ஸோ ரஷ்யாவோட S-400க்கு ஒரு சரியான போட்டியா இல்லை அதுக்கு எதிரான ஆன்டி ரேடார் ஆப்ரேஷன்ஸ்னு இதனால் ஈடுபட முடியும். இது எல்லாத்தையும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். உண்மையிலே ரஷ்யா உக்ரைன் போரில் எந்த மாதிரி ஒரு வெப்பன் சிஸ்டமாக இது மாறுன்றதையும் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே தாம்பிகிருஷ்ணன், டிபி ட்ரெண்டிங்ஸ். இந்த டாரஸ் மிசைலை பற்றி பார்க்கணும்னா, இது ஒரு நாட்டோட தயாரிப்பு கிடையாது. ஸ்வீடனாலையும் ஜெர்மனியாலையும் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியாக இல்லை கூட்டு தயாரிப்பாக உருவாக்கப்பட்ட ஒரு ஏவுகணை அமைப்புன்னு சொல்லலாம். இந்த ஜெர்மனியோட MBDAவும் ஸ்வீடனை சேர்ந்த போஃபோர்ஸ் டைனமிக்ஸ் லிமிடெடும் சேர்ந்து தான் இந்த ஒரு ஏவுகணையை உருவாக்கியிருக்காங்க. இந்த ஏவுகணை அமைப்புகளோட சிறப்புகளை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி என்ன விதமான ஏவுகணை எல்லாம் உக்ரைனுக்கு கொடுத்துருக்காங்க, அது கிட்ட இருந்து இது என்ன விதத்தில் வேறுபடுன்றத ஒரு ஷார்ட் நோட்டாக பார்த்துருவோம். உக்ரைனுக்கு லாங் ரேஞ்ச் ஸ்ட்ரைக்கிங் வெப்பன்ஸை கொடுக்கணுன்ற அந்த ஒரு கோரிக்கை 2023களில் அதிகமாக பேசப்பட்டுச்சு. இதுக்கு ஏற்ற மாதிரி முதல் முறையாக UK இதுக்கான கிரீன் சிக்னலை கொடுக்குறாங்க. ஏன்னா UK கிட்ட ஸ்டார்ம் ஷேடோன்னு சொல்லி ஒரு ஏவுகணையானது இருக்கு. இதே மாதிரி அதுவும் ஒரு ஏர் லான்ச்டு க்ரூஸ் மிசைல் தான். ஆனால் இதை விட அதோட வார் ஹெட்ன்றதும் கம்மி, அதோட ரேஞ்சுன்றதும் கம்மி. இந்த ஸ்டார்ம் ஷேடோ க்ரூஸ் மிசைல்ஸை இவங்களும் பிரான்ஸும் சேர்ந்து தான் கொடுக்குறாங்க. ஏன்னா அதோட இன்னொரு வேரியன்ட் ஸ்கால்ப்னு சொல்லிட்டு பிரான்ஸ் கிட்ட இருக்கு. இப்போ இந்த ஸ்டார்ம் ஷேடோ ஏவுகணைகள் முதல் முறையாக கிரீன் சிக்னல் கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா ரஷ்யாவோட ரெட் லைனுக்குள்ள இது வந்துச்சு. ஆனால் இதுக்கு எதிராக ரஷ்யாவால் பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ண முடியல. அதை அவங்க என்னதான் ஷூட் டவுன் பண்ண முயற்சிகள் பண்ணாலும் இல்லை ஷூட் டவுனே பண்ணி முடிச்சாலும் இதனால ரஷ்யாவுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. பிளாக் சி ஃப்ளீட்ன்றது எங்க கிரீமியன் பிரிட்ஜ் இருக்குல்ல, இந்த கிரீமியன் பிரிட்ஜுக்கு இதனால ஒரு பெரிய த்ரெட் ஆனது இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவோட கருங்கடல் படையில எந்தெந்த கப்பல்கள் எல்லாம் அந்த இடத்துல நிறுத்தி வைக்கப்பட்டுச்சோ அது எல்லாமே இந்த ஒரு தாக்குதலுக்கு இந்த ஒரு ஸ்டார்ம் ஷேடோ க்ரூஸ் ஏவுகணை பயன்படுத்தி தாக்கப்பட்டுச்சு. ஏன் ஒரு சப்மரைன் கூட இதனால ரிப்பேர் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு லாஸ்க்கு உள்ளானதா நிறைய செய்திகளானது வெளியில வந்திருக்கு. இதுக்கு நடுவில் அமெரிக்கா ATACMS கொடுக்குறாங்க. இந்த ஆர்மி டாக்டிக்கல் மிசைல் சிஸ்டம்ன்றது ரஷ்யா உக்ரைன் போர்ல ஒரு புதிய திருப்பு முனையா பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா இந்த ஸ்டார்ம் ஷேடோ விட ATACMS ரேஞ்சுன்றது எக்ஸ்ட்ரா. ஸோ இதை விட எக்ஸ்ட்ரா ரேஞ்ச் போயிட்டு நம்மளால அடிக்க முடியுன்றதை உக்ரைன் ரொம்பவே நம்பினாங்க. இந்த ரெண்டு நாடுகள் தவிர்த்து இந்த வரிசையில் உக்ரைன் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்து இப்போ அவங்களுக்கு கிடைக்க போகிறது தான் இந்த டாரஸ்னு சொல்லக்கூடிய ஏர் லான்ச்டு க்ரூஸ் மிசைல். இதோட ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி பார்க்கணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி மற்ற ஏவுகணைகளை விட்டு இதை தனித்துவமாக காட்டுறதுக்கும் நிறைய விஷயங்களானது இருக்குது. பொதுவாக ஒரு ஏவுகணையை பொறுத்த வரைக்கும் அதுக்கு என்ன விதமான கைடன்ஸ் சிஸ்டமும் கொடுப்பாங்க. நார்மலாக வந்து GPS கைடன்ஸ் சிஸ்டம் கொடுப்பாங்க, இனர்ஷியல் நேவிகேஷன், இன்னும் ஒன்று இந்த லேசர் பேஸ்டு கைடன்ஸ் சிஸ்டம் எல்லாம் கொடுப்பாங்க. இதில் ஏதாச்சும் ஒன்று ஃபெயிலியர் ஆகிட்டா இன்னொன்று வச்சு அதோட டார்கெட்டை நியூட்ரலைஸ் பண்ணுற மாதிரி, இல்லை ஒன்று ஃபெயில் ஆகிட்டா அது இதோட டார்கெட் அதோட ப்ரீ பிளான்டு பாத்துல போயிட்டு அடிக்கிற மாதிரி. இதே மாதிரி இந்த மிசைல்ல 5க்கும் அதிகமான நேவிகேஷனல் சிஸ்டமானது இருக்கு. முதல்ல இருக்கக்கூடியது GPS சேட்டலைட் கம்யூனிகேஷன், இரண்டாவது இருக்கக்கூடியது இனர்ஷியல் நேவிகேஷன் கைடன்ஸ் சிஸ்டம். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா இமேஜ் பேஸ்டு நேவிகேஷன் IBN சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா லேசர் பேஸ்டு ஆப்டிமல் கைடன்ஸ் சிஸ்டம். இதுக்கு அடுத்தபடியாக டெரைன் மேப்பிங் அண்ட் டெரைன் நேவிகேஷனல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இந்த 5 நேவிகேஷன் சிஸ்டமும் இந்த ஒரு மிசைலை ரொம்பவே டெட்லியாக மாற்றும். இப்போ இந்த டாரஸ் ஏவுகணைன்றது ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனால செலுத்தப்படணும்னு பார்த்தீங்கன்னா MiG-29 விமானத்திலிருந்து செலுத்தப்படலாம். F-16ல சில அப்கிரேட்ஸை பண்ணாங்கன்னா அந்த ஒரு விமானத்திலிருந்து இதை செலுத்தலாம். ஸோ MiG-29லேருந்து இப்போ இதை லான்ச் பண்ணுறாங்கன்னா வெரி லாங் ஸ்டாண்ட் ஆஃப் ரேஞ்சிலிருந்து ரஷ்யா உக்ரைன் பார்டருக்கு கிட்ட வராமலே இந்த S-400ஓட அந்த டார்கெட் ரேஞ்சுக்குள்ளே வராமலே இவங்களால் 500 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து இந்த ஒரு மிசைலை லான்ச் பண்ண முடியும். இப்படி இந்த மிசைலை லான்ச் பண்ணிட்டாங்கன்னா ரேடார் வந்து இதை டிடெக்ட் பண்ணணும்ல. S-400ஓட ரேடார் என்னதான் ஒரு 600 கிலோமீட்டர் தொலைவில் வரக்கூடிய டார்கெட்ஸை ட்ராக் பண்ணனாலும் இந்த மிசைலுக்கு ஸ்டெல்த் ப்ரொஃபைல் ஆனது இருக்கு. ஸ்டார்ம் ஷேடோ மிசைலை விட இது ஸ்டெல்த்தியர்னு சொல்றாங்க. இப்படி ஸ்டெல்த்தியரா உள்ள வர இந்த ஏவுகணை ரொம்ப ஹை ஆல்டிடியூட்லாம் பறக்காது. தரையோட மட்டத்திலிருந்து இப்போ பூமியோட மட்டத்திலிருந்து வெறும் 5 to 6 மீட்டர் உயரங்கள்ல பறக்கும். நகர்ப்புற பகுதிகளுக்கு பறக்கிறப்போ இல்லை நகர்ப்புறங்கள் மேலே பறக்கிறப்போ ஒரு 10 to 15 மீட்டர் உயரத்தில், அதாவது
லைவாக கீழே இருக்கக்கூடிய டெரைனை மேப் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி அதோட ட்ரெஜெக்டரியை மாற்றி மேலே திடீர்னு ஏறுறது திடீர்னு டைவ் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அதோட ட்ரெஜெக்டரியை மாற்றி அது பயணிக்க ஆரம்பிக்கும். இப்படி இருக்க கண்டிஷனில் ரஷ்யாவோட மோஸ்ட் ஆஃப் த ரேடார்களால் இது ரொம்ப லோ ஆல்டிடியூட்ல பறக்கிறதுனால இதை ட்ராக் பண்ண முடியாது. இன்கேஸ் அப்படியே ட்ராக் பண்ணிட்டாங்க, ரஷ்யா இந்த மிசைலை ட்ராக் பண்ணி முடிச்சுட்டு அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக எலக்ட்ரானிக் ஜாமிங்கை யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை வேற ஏதாச்சும் ஒரு இன்டர்செப்டரை யூஸ் பண்ணாலும் சரி, இங்கே எலக்ட்ரானிக் ஜாமிங்ன்ற அந்த ஒரு கான்செப்டை எடுத்தோம்னா ஜிபிஎஸ் சிக்னலை மட்டும்தான் இவங்களால இதுல இருந்து முடக்க முடியும். அப்படி முடக்க இவங்க முயற்சி பண்ணாலும் அது கிட்ட இருக்க மற்ற நேவிகேஷனல் சிஸ்டம், இனர்ஷியல் நேவிகேஷனை விட்டுருங்க, ஏன்னா அது அக்யூரசி கம்மியானது. இப்போ நான் சொன்னல இமேஜ் பேஸ்டு நேவிகேஷன் சிஸ்டம்னு ஏற்கனவே கொடுத்துருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ராரெட் சிக்னேச்சர் இமேஜஸை வச்சுட்டு லைவாக இருக்கக்கூடிய அந்த லைவான இமேஜஸையும் கம்பேர் பண்ணி வழியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அடையாளங்களையும் இது தனக்குள்ள கால்குலேட் பண்ணிட்டு, இப்போ இங்கேருந்து சென்னை வரைக்கும் போகிறோன்னா நடுவில் இத்தனை இந்த லேண்ட்மார்க் இருக்குது, இந்த இடத்துல ஒரு 11 மாடி கட்டணம் இருக்குது, இந்த இடத்துல ஒரு மலை இருக்குன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் இது இன்புட்டாக வாங்கிட்டு அதை ப்ராசஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி அதோட வழியில் பயணிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடத்துல எலக்ட்ரானிக் ஜாமிங்ன்றது இந்த ஒரு மிசைலை ஜாம் பண்ணுறதுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் வாய்ப்புகள் கிடையாது. இதையும் மீறி ஜாம் பண்ணுறோன்னா அது ஹெவி ஜாமிங்க்கு உள்ளானா மட்டும்தான் பாசிபிளாக மாறும். அப்படி இல்லையா பாயிண்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சு இதை நியூட்ரலைஸ் பண்ணுறது மட்டும்தான் ஒரே வழியாக மாறும். இதுக்கு அடுத்தபடி இருக்கக்கூடிய அந்த டெரைன் மேப்பிங் பத்தி நம்ம பெருசா ரொம்ப எதுவும் பேச தேவையில்லை, ஏன்னா இதுவும் அதே மாதிரி ஒரு டைப் தான். கீழே இருக்கக்கூடிய அந்த அப்டக்கிள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதோட பாதையை மாற்றி போயிட்டு இருக்கும். ஸோ S-400 நினைச்சாலும் இந்த இடத்துல இந்த ஏவுகணையை நியூட்ரலைஸ் பண்ணுறதுன்றது மோஸ்ட்டாக ஃபெயில் ஆகக்கூடிய ஒரு மிஷனில் தான் போயிட்டு முடியும். ஆனால் அதுக்கு நீ S-400 தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இப்படி எல்லா டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸையும் தாண்டி உள்ள நுழையக்கூடிய இந்த டாரஸ் ஏவுகணைன்றது முதல்ல ரொம்ப லோ ஆல்டிடியூட்ல தான் பறக்கும். ஆனால் அது டார்கெட்டை நோக்கி டார்கெட்ல இருந்து ஒரு மினிமம் ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு போகிறப்போ திடீர்னு மேலே ஒரு டைவ் அடிக்கும். இப்படி மேலே இந்த டைவ் பண்ணுறப்போ அதோட அக்யூரசி ரேஷியோன்றது 96% அதிகமாகிறதா இதோட ஆய்வுகளில் சொல்லியிருக்காங்க. இப்படி மேலே திடீர்னு டைவ் அடிக்கிறப்போ எக்ஸாக்டாக அதுக்கான டார்கெட் கோஆர்டினேட்ஸை இது கேதர் பண்ணுமா. இந்த அப் கிளைம் பண்ணதில்ல மேலே ஏறக்கூடிய அந்த சின்ன டைம் பீரியடில் கரெக்டான லொக்கேஷனில் தான் இருக்குமா, நமக்கான டார்கெட் எந்த இடத்துல இருக்குது, முன்னாடியே கொடுத்துருக்காங்கல்ல அந்த டார்கெட்டோட இமேஜஸ், இது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு அங்கேருந்து நேராக டைவ் அடித்து அதோட டார்கெட்டை நியூட்ரலைஸ் பண்ணுறது. ஸோ இப்போ இந்த மிசைல் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது உங்களுக்கு ஒரு விஷுவலைசேஷன் மாதிரி கிரியேட் ஆகியிருக்கும். இந்த மாதிரி அதோட டார்கெட்டை நோக்கி ரொம்ப லோ ஆல்டிடியூட்ல பறந்து அதுக்கப்புறம் கிளைம் பண்ணி கீழே அடிக்கிறதுனால அவ்வளவு சீக்கிரத்தில் இந்த ஒரு டாரஸ் மிசைலை ரஷ்யன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ்னால நியூட்ரலைஸ் பண்ணவே முடியாது. இதை நியூட்ரலைஸ் பண்ணோன்னா S-400 யூஸ் பண்ணுறதை தவிர்த்து இல்லை S-400 விட்டுட்டு இந்த இடத்துல பன்சீர், பக் இந்த 2 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மட்டும்தான் நம்மளால் எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இதோட ஃப்ளைட் பாத்ன்றது அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு. பன்சீரோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட இல்லை அந்த பாயிண்ட் டிஃபென்ஸ் சிஸ்டமோட மேக்ஸிமம் ரேஞ்சு ஒரு 3 to 5 கிலோமீட்டருக்குள்ள தான் வரும். ஸோ இது டீப் டைவை மேலே எடுக்கிற அந்த டைமில் இதை டார்கெட் பண்ணால் கண்டிப்பாக பன்சீரால் இதை சுட்டு வீழ்த்த முடியும். ஆனால் அது ப்ராக்டிக்கலாக நடக்கிறப்ப தான் இதுக்கு எதிராக யார் எப்படி செயல்படுறாங்கிறது நம்மளால் சொல்ல முடியும். அதே மாதிரி இதோட டார்கெட்டிங் சிஸ்டமை பற்றி பார்த்துட்டோம். அடுத்தபடியாக அதோட வார்ஹெட்டை பற்றி பார்க்கணும்னா 420 கிலோகிராமுக்கும் அதிகமான வார்ஹெட் மெட்டீரியலை இதனால் கொண்டு போக முடியும். மோஸ்ட் ஆஃப் த டைம் இதில் வந்து பெனட்ரேஷன் வார்ஹெட் தான் வச்சிருப்பாங்க. அதாவது இது வந்து ஒரு பங்கர் பஸ்டர் கேட்டகரியிலும் வெடிக்க வைக்க முடியும். இதில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா இந்த GBU-57 சீரியஸில் இருக்கக்கூடிய ஒரு மிசைலை பற்றி நம்ம கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்போம். அதாவது அந்த மிசைலில் G ஃபியூஸ்னு ஒன்று, டைம் ஃபியூஸ்னு ஒன்று, 2 விதமான ஃபியூஸை பயன்படுத்தியிருப்பாங்க நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இதுலையும் வேக்யூம் ஸ்பேஸை கால்குலேட் பண்ணி இயங்குற மாதிரி ஒரு ஃபியூஸ் இருக்குது. இதோட எக்ஸாக்டான வேலை என்னன்னா, இப்போ ஒரு 10 மாடி கட்டடத்துக்கு எதிராக இந்த ஒரு ஏவுகணை ஏவுறாங்கன்னு வைங்க, அதை பெனட்ரேட் பண்ணிட்டு உள்ளே போயிட்டே இருக்கும். ஆனால் எக்ஸாக்டாக எந்த ஃப்ளோரில் வெடிக்க வைக்கணுன்றதை முன்னாடியே இவங்களால ப்ரோக்ராம் பண்ண முடியும். அதாவது 10வது மாடியிலே வெடிக்கணுமா, இல்லை 9வது மாடியை கிராஸ் பண்ணுறப்போ அதோட ப்ரெஷரை கால்குலேட் பண்ணி இல்லை அந்த ஏரியாவை கால்குலேட் பண்ணி 9வது மாடியில் வெடிக்க வைக்கணுமா, 8வது மாடியில் வெடிக்க வைக்கணுமான்றதை இவங்களால முன்கூட்டியே ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி எக்ஸாக்டான இடத்துல அதை வெடிக்க வைக்கிறதுனால இதோட அந்த டிஸ்ட்ரக்ஷன் ரேட்ன்றது நினைச்சதை விட ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ டார்கெட்டட் ஸ்ட்ரைக் நடக்குதுன்னு வைங்க, 8வது மாடியிலையோ இல்லை 6வது மாடியிலையோ ஏதோ ஒரு இடத்துல முக்கியமானது ஒரு அமைப்பை சேர்ந்தவங்க இல்லை இவங்களோட எனிமி லிஸ்ட்டில் இருக்கவங்க இருக்காங்கன்னா அந்த ஒரு ஃப்ளோரில் இதை வெடிக்க வைக்கிறது மூலிமா கம்ப்ளீட்டாக அவங்களோட த்ரெட்டை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ்ன்றது இந்த இடத்துல அதிகமாகும். ஸோ ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்க்கு எதிராக மட்டும் இதை ஏவுறது இல்லாமல் ரஷ்யாவோட பங்கர்ஸ்க்கு எதிராகவும் ரஷ்யாவோட கமாண்ட் சென்டர்ஸ்க்கு எதிராகவும் முக்கியமான ஆயில், ஃபியூவல் டிப்போட்ஸ் இது எல்லாத்துக்கு எதிராகவும் உக்ரைனால் இது எஃபிஷியண்டாக யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இதோட ரேஞ்சுன்றது 500 கிலோமீட்டரையும் தாண்டி இது அவ்வளோ சீக்கிரத்தில் டிஃபெண்டும் பண்ண முடியாது, அவ்வளோ சீக்கிரத்தில் இதை ஃபைண்டும் பண்ண முடியாது. இப்போ இது என்ன நிலைமையில் இருக்குது, உக்ரைனுக்கு இதை உடனடியாக கொடுத்துருவாங்களா இல்லை அடுத்த வாரமே இது வந்துருமான்னு கேட்டனா
ஜெர்மனியோட முன்னாள் சான்சலர் ஒலாஃப் ஸ்கால்ஸ் அவர்கள் இதை கொடுக்கறதுக்கான ஒரு அப்ரூவலே கொடுக்கல. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விக்கலாம், ஜெர்மனியோட வீரர்கள் உக்ரைனுக்குள்ள இல்லாம இந்த ஒரு மிசைலை எங்களால் அனுப்ப முடியாது, அதை அனுப்புறதுக்கான அந்த ஒரு திட்டத்திலேயே நாங்கள் கிடையாதுன்னு ரொம்பவே தெளிவாக சொல்லியிருந்தாரு. ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய புது சான்சலர் மெர்ஸ் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு, உக்ரைனுக்கு இந்த மிசைல் கண்டிப்பாக தேவைன்னு எங்களுக்கு தெரிஞ்சுது, இல்லை உக்ரைனுக்கு கண்டிப்பாக இந்த மிசைல் தேவைப்படுச்சுன்னா 100% அதை நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம். இதை வச்சு உக்ரைன் அவங்களை டிஃபெண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவோட முக்கியமான அசட்டா இல்லை ரஷ்யா எங்களோட த ப்ரைட்னு சொல்லக்கூடிய கிரீமியன் பிரிட்ஜை அடிக்கலாம். ஏன்னா இது ரஷ்யாவுக்கு சொந்தமானது கிடையாது, கிரீமியான்றது உக்ரைனுக்கு சொந்தமானது. கிரீமியாவையும் ரஷ்யாவோட பகுதியும் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த கர்ட் ஸ்ட்ரைட்டில் இருக்கக்கூடிய கிரீமியன் பிரிட்ஜை அடிக்கிறதுக்கான அப்ரூவலை நாங்கள் கொடுக்குறோம். அதேமாதிரி ரஷ்யாவோட லாஜிஸ்டிக் சப்ளைஸ் இது எல்லாமே கிரீமியாக்குள்ளே தான் இருக்குது. மோஸ்ட்டாக பார்த்தோன்னா இந்த ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் நடக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு தேவையான லாஜிஸ்டிக் சப்ளை எல்லாம் இப்போ கிரீமியாவில் இருந்தால் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த இடங்கள் எல்லாத்தையும் உக்ரைன் அடிக்கிறதுக்கான அப்ரூவலை நாங்கள் கொடுத்துட்டு தான் இந்த மிசைலை கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே பழைய ஆட்சியில் ஜெர்மனியோட சில அதிகாரிகள் பேசின ஆடியோ ஒன்று லீக் ஆச்சு. ஜெர்மனி என்ன விதத்திலலாம் இவங்களுக்கு உதவிகள் பண்ணுவாங்க, இந்த கர்ச் பிரிட்ஜை அடிக்கிறதுக்கு, கிரீமியன் பிரிட்ஜை அடிக்கிறதுக்கு என்ன விதத்திலலாம் உதவிகள் பண்ணலான்ற மாதிரி அந்த ஆடியோ ரிலீஸ் ஆகி பெரிய வைரல் ஆச்சு, ஒரு பெரிய சென்சேஷனை கிரியேட் பண்ணுச்சு. இப்போ இவர் அதுக்கான அப்ரூவலே கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காரு. ரஷ்யா ஆல்ரெடி ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லிட்டாங்க, எனக்கு எதிராக இந்த ஏவுகணை கொடுக்கப்பட்டுச்சுன்னா ஜெர்மனிக்கு கண்டிப்பாக என்னால் இதுக்கு விட மோசமான வகையில் ரிவெஞ்சை கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இது இன்கேஸ் கிரீமியன் பிரிட்ஜ் அடிச்சதுன்னா அது ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு போரா அறிவிப்போம்னு சொல்லிட்டோம் அவங்களோட ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஜெர்மனியோட புது கவர்மெண்ட் இந்த இடத்துல ஒரு கேம் பிளே பண்ற மாதிரி தான் தெரிஞ்சிட்டு இருக்கு. உக்ரைன் எப்படான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அந்த மிசைலை கொடுத்தனா கண்டிப்பா கிரீமியாவை அடிப்பாங்க. கிரீமியாவை அடிக்கிறப்போ இந்த கிரீமியன் பிரிட்ஜை மட்டும் அடிச்சிட்டாங்கன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் பெரிய ஒரு டேர்ன் அரவுண்டாக அது இருக்கும், அதில் சந்தேகப்படுறதுக்கு எதுவுமே தேவையில்லை. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துல கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். குறிப்பாக சொல்லணும்னா இந்த டாரஸ் மிசைல் இது வந்து ரொம்ப வேகமெல்லாம் போகுது, சத்தத்தோட வேகத்தோட சப்சானிக் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு மிசைல் தான். இது ரஷ்யா உக்ரைன் போரில் என்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும், ஜெர்மனியோட ரோல் இதில் என்னவா இருக்குன்ற நீங்கள் உங்களோட கருத்தை என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை கொண்டு விடுறது உங்கள் எல்லாருக்கே